வணக்கங்க. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ குக்கர் அடுப்பு மேலே வச்சுட்டு கேஸ் பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான ஆயில் எண்ணெய் ஊற்றுறங்க. மட்டனுங்கிறதுனால எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். இப்போ வாசனை பொருளுங்க, பட்டை 2 பட்டை, லவங்கம், கடல் பாசி கொஞ்சம். நம்ம மட்டன் மசாலா அதில் சேர்த்துவோம், அதனால் வாசனை பொருள் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். வெடிச்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம், கொஞ்சம் நேரம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் வணக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இவ்வளோ வெங்காயம் இந்த பதம் வழங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கறிக்கு தேவையான 1 கிலோ மட்டனு, அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கழுவி வச்சுருக்குறேங்க கட் பண்ணி. அதுலேயே கொஞ்சோண்டு புதினா, இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு வதக்கிட்டு நம்ம இப்போ மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 கிலோ கறி எடுத்து 3 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் இதில் சேர்த்தியாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 4 விசில். தேவையான உப்பு, இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு. தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு எடுத்தோம்னா மட்டன் வெந்துடும். அப்புறம் குழம்ப கூட்டி வைக்கலாம்.
இப்போ மட்டன் வேகும் பொழுது இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ குக்கரு மூடி போட்டு விசில் விட போகிறாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு 5 விசில். இப்போ இது 5 விசில் வரட்டுங்க. தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு பாருங்க, சோம்பும் இதில் கசகசாவும் இருக்குது. இதில் எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுலேயே இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ ஒரு 5 தக்காளிங்க. இந்த வெங்காயம் வணங்கிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வணங்கணுங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிட்டு நம்ம இதுலேயே குழம்புக்கு தேவையான மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்சது போட்டுட்டு அப்புறம் காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சக்தி மட்டன் மசாலா. இப்போ அது சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள் வேணால் டேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1 கிலோ மட்டன். அதனால் இது இப்போ நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாடை போகிற மாதிரி கொஞ்சம் நேரம் மட்டும் வணக்கிட்டு இதை ஆற விட்டு இதுக்கு தேவையான தேங்காய் இது ரெண்டையும் ஒன்றா அரைச்சி குழம்புல சேர்க்கணும். இப்போ 5 விசில் வந்து மட்டனை எடுத்துட்டோம். இப்போ குழம்பு கூட்டி வைக்கிறோம். எல்லாம் இதில் தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா எல்லாமே கலந்துருக்குங்க. சோம்பு, கசகசா எல்லாம். குழம்பு இந்த திக்னஸ் போதும். தண்ணியாக வேணுனாலும் வச்சுக்கலாம், இன்னும் கெட்டியாக வேணுனாலும் தண்ணியை குறைச்சி வச்சுக்கலாம். நாங்கள் இந்த பதத்துக்கு வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
போதும். அப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கிறோம். திறந்து கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி இலை போட்டோமா ஒரு 2 விசில் விடணும். சரியாக இருக்குது. விசில் 2 விசில் வந்ததை ஆஃப் பண்ணால் குழம்பு ரெடி ஆயிடும். பாருங்கள், இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சிட்டு போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மல்லி இலை தூவி நல்லா வெந்து நல்லா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.